அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் கிராஃப் தியரியில் ஐசோமார்பிசம் அந்த ஏரியாவிலிருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஸ்டின் பாருங்க, எஸ்டாப்ளிஷ் த ஐசோமார்பிசம் ஆஃப் த ஃபாலோவிங் கிராஃப் பை கன்சிடரிங் their adjacency மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ அப்போ adjacency மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில பேசிக் கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அது என்ன சார்னா, சப்போஸ் ஸ்டெப் 1 கூட எழுதிக்கலாம். அதாவது நம்பர் ஆஃப் எட்ஜஸும் நம்பர் ஆஃப் வெர்டிசஸும் சேமாக இருக்கணும். So the number of edges for each graph for graph 1 and graph 2 must be same இருக்கணும். Must be same. ஓகேங்களா? இப்போ edges பாருங்க 1 2 3 4 5 6 7. ஸோ edges பார்த்தீங்கன்னா 7 edges இருக்கு. இங்க பாருங்க 1 2 3 4 5 6 7. அப்போ edges சேமா இருக்கு. செகண்ட் ஒன், the number of vertices, vertices nodes எல்லாமே ஒண்ணுதான். vertices for graph 1 and graph 2 must be சேமா இருக்கணும். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் vertexும் சேமா இருக்கணும். இங்க பாருங்க v1 v2 v3 v4 v5 u1 u2 u3 u4 u5. ஸோ வெர்டிசஸும் சேமாக இருக்கு. இப்போ கண்டிஷன் 1 சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ கண்டிஷன் 2 என்னன்னா, டிகிரி சீக்வன்ஸ் பார்க்கணும் 1க்கு. ஸோ 1லேருந்து 1 2 2 டிகிரி கனெக்ட் ஆகுது. 2ல பாருங்க 1 2 3 3 டிகிரி கனெக்ட் ஆகுது. தட் மீன்ஸ் 3 எட்ஜஸ். v3ல பாருங்க 1 2 3. v4ல பாருங்க 1 2 3 கனெக்ட் ஆகுது. v5லையும் பாருங்க 1 2 3 கனெக்ட் ஆகுது. ஸோ எக்ஸப்ட் v1 பேலன்ஸ் எல்லாமே 3 டிகிரி கனெக்ட் ஆகுது. u1ல பாருங்க 1 2 3 கனெக்ட் ஆகுது. u2ல பாருங்க 1 2 3 கனெக்ட் ஆகுது. u3 1 2 3. u4 மட்டும் பாருங்க 2 தான் கனெக்ட் ஆகுது. 2 எட்ஜ் தான் கனெக்ட் ஆகுது. u5 பாருங்க அதுவும் 3 எட்ஜஸ் கனெக்ட் ஆகுது. இப்போ டிகிரி சீக்வன்ஸ் செக் பண்ணணும். ஸோ ஸ்டெப் 2. ஸோ டிகிரி சீக்வன்ஸ்னு சொல்லலாம். ஸோ டிகிரி சீக்வன்ஸ் மஸ்ட் பி ஈக்குவலாக இருக்கணும். டிகிரி சீக்வன்ஸ் மஸ்ட் பி ஈக்குவலாக இருக்கணும். ஸோ முதல்ல டிகிரி ஃபார் G1 எடுத்துங்க. டிகிரி கிராஃப் 1. ஸோ கிராஃப் 1ஓட டிகிரி என்ன சார் இருக்கு? 2 3 3 3 3 இருக்கு. அப்போ ஒரே ஒரு 2 மட்டும்தான் இருக்கு. ரீமைனிங் எல்லாமே 3 தான் இருக்கு. ரீமைனிங் எல்லாமே 3 இருக்கு. கிராஃப் 2 பாருங்க சார், 2 3 3 3 3. ஒன்ஸ் அகெயின் சேம் தான். ஸோ டிகிரி ஃபார் கிராஃப் 2 அதுவும் சேமாக தான் இருக்கு. 2 ரீமைனிங் எல்லாமே 3. அப்போ 4 3 இருக்கு, ஒரு 2 இருக்கு. அப்போ டிகிரி சீக்வன்ஸும் கண்டிப்பாக சேமாக இருக்கணும். ரெண்டாவது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. ஸோ மூணாவது கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரேஞ்ச்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம், இல்லை மேப்பிங்னு சொல்லுவோம். எல்லாம் ஒன்று தான். ஸோ ஸ்டெப் 3 இதான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸ்டெப் 3 அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் மேப்பிங் சொல்லுவோம். அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார் மேப்பிங். யாரு கூட மேப் பண்ணணும். மேப்பிங் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சார். முதல்ல v1 எடுத்துக்கங்க. v1 எவ்வளோ அவுட் போகுது பாருங்க. 1 2 கனெக்ட் ஆகுது. இப்போ v1ல 1 2 கனெக்ட் ஆகுது இல்லைங்களா? அந்த கனெக்ட் ஆகுறது எங்க பாரு கனெக்ட் ஆகுது? 3ல கனெக்ட் ஆகுது. அகெயின் 3ல கனெக்ட் ஆகுது. அதாவது 3 டிகிரி உள்ள வெர்டெக்ஸோட கனெக்ட் ஆகுது. v1 பார்த்தீங்கன்னா 3 டிகிரி உள்ள 2 வெர்டெக்ஸோட கனெக்ட் ஆகுது. அப்போ 3 எழுதிக்கலாம். v2 பாருங்க, v2 எங்க கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. v2ல 1 2 3. இப்போ 3 வெர்டெக்ஸ், அதாவது 3 வெர்டெக்ஸ் உள்ள ஒரு எட்ஜ்ல கனெக்ட் ஆகுது. தட் மீன்ஸ் v2ல பார்த்தீங்கன்னா 2 கூட கனெக்ட் ஆகுது, 3 கூட கனெக்ட் ஆகுது, அகெயின் 3 டிகிரி வெர்டெக்ஸ் கூட கனெக்ட் ஆகுது. சரிங்களா? 2 3 3. அப்போ 2 3 3 உள்ள ஒரு வெர்டெக்ஸோட கனெக்ட் ஆகுது. v3 பாருங்க, v3 பாருங்க 1 2 3. அப்போ v3க்கும் 3 எட்ஜஸ் கனெக்ட் ஆகுது. v3க்கும் 3 எட்ஜஸ் கனெக்ட் ஆகுது. அதனோட டிகிரி பாருங்க 3 3 3 தான். ஸோ நோ ப்ராப்ளம். 3 3 3 போட்டுக்கலாம். தென் v4 பாருங்க, v4 1 2 3. அப்போ 3 எட்ஜஸ் உள்ள
ஒரு வர்டெக்ஸோட கனெக்ட் ஆகுது இல்லைங்களா? அப்போ அதனோட டிகிரி பாருங்க, இங்கே 1 V1ல கனெக்ட் ஆகுது, அதாவது அதனோட டிகிரி 2. இப்போ 2 3 3 கூட கனெக்ட் ஆகுது, 2 3 3 கூட கனெக்ட் ஆகுது. தென் ஃபைனலா V5 பாருங்க. ஸோ V5 யாரோட கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க, 1 2 3. இப்போ V5ல இருந்து 3 எட்ஜஸ் கனெக்ட் ஆகுது, V5க்கும் 3 எட்ஜஸ் கனெக்ட் ஆகுது. அதுக்கான டிகிரி பாருங்க 3 3 3 தான். ஸோ 3 3 3 கனெக்ட் ஆகுது. சிமிலர்லி கிராஃப் 2க்கு வாங்க. இது கிராஃப் 1க்கானது. ஸோ கிராஃப் 2க்கானது இதே மாதிரி கண்டுபிடிங்க. ஸோ U1. ஸோ U1 பாருங்க சார், 1 2 3 கனெக்ட் ஆகுது, 1 2 3 கனெக்ட் ஆகுது. அது கனெக்ட் ஆகக்கூடிய வெர்டெக்ஸோட டிகிரி பார்க்கணும். ஸோ இங்கே 2ன்ற ஒரு வெர்டெக்ஸ் 2 டிகிரி உள்ள வெர்டெக்ஸில் கனெக்ட் ஆகுது, 3 3. அப்போ 2 3 3 எழுதிக்கலாம். தென் U2க்கு வாங்க. ஸோ U2 பார்த்தீங்கன்னா 1 2 3 1 2 3 3 எட்ஜ் கனெக்ட் ஆகுது U2க்கு. ஸோ ஒரு எட்ஜ் பார்த்தீங்கன்னா 3 டிகிரி வெர்டெக்ஸோட கனெக்ட் ஆகுது, அனதர் எட்ஜ் 3 டிகிரி, அனதர் எட்ஜ் 3 டிகிரி. அப்போ 3 3 3ன்னு போட்டுக்கலாம். ஸோ U3க்கு வாங்க. ஸோ U3லையும் பாருங்க 3 எட்ஜஸ் கனெக்ட் ஆகுது. U3லையும் பார்த்தீங்கன்னா 1 2 3. அப்போ ஒரு எட்ஜ் 2 டிகிரியில் கனெக்ட் ஆகுது, அனதர் எட்ஜ் 3 டிகிரி, அனதர் எட்ஜ் 3 டிகிரி. அப்போ 2 3 3. U4க்கு வாங்க. U4ல பாருங்க 2 எட்ஜ் தான் கனெக்ட் ஆகுது, 2 எட்ஜ் தான் கனெக்ட் ஆகுது. ஒரு எட்ஜ் 3க்கு போகுது, அனதர் எட்ஜ் அதுவும் 3க்கு தான் போகுது. தென் ஃபைனலி U5க்கு வாங்க. ஸோ U5ல பாருங்க 1 2 3 3 எட்ஜ் கனெக்ட் ஆகுது, 1 2 3ன்ற 3 எட்ஜ் கனெக்ட் ஆகுது. ஒரு எட்ஜ் 3 டிகிரி, அனதர் எட்ஜ் 3 டிகிரி, அனதர் எட்ஜ் 3 டிகிரி. அப்போ எல்லாமே 3 டிகிரி வர்டெக்ஸோட கனெக்ட் ஆகுது. இப்போ மேப்பிங் பண்ணுங்க. எப்படி சார் மேப் பண்ணுறது? ஓகே, இதுக்கப்புறம் மேப்பிங் பண்ணணும். ஸோ V1ல என்ன இருக்குன்னு பாருங்க, 3 அண்ட் 3 இருக்கு. ஸோ இதே 3 3 எங்க இருக்குன்னு பாருங்க, ஒன்லி 3 3 மட்டும்தான் இருக்கணும், இங்க இருக்கு. அப்போ V1ன்ற டேர்ம் பதிலாக நம்ம என்ன சார் பண்ணலாம், U4 கூட மேப்பிங் பண்ணலாம். தென் V2 என்ன இருக்குன்னு பாருங்க, 2 3 3 இருக்கு. அதே 2 3 3 எங்க இருக்கு சார், ஃபர்ஸ்ட் 2 3 3 எங்க இருக்கு. அப்போ U1 கூட மேப் பண்ணலாம். V3 V3 இருக்கு பாருங்க, 3 3 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் 3 3 இங்க இருக்கு, 3 3 3 இங்க இருக்கு. U2 கூட மேப் பண்ணலாம். இப்போ V4 என்ன இருக்கு பாருங்க, 2 3 3 இருக்கு. ஸோ வெரி நெக்ஸ்ட் 2 3 3 இங்க இருக்கு, 2 3 3 U3. தென் V5 யார் கூட மேப் பண்ணலான்னு பாருங்க, 3 3 3. ஆல்ரெடி எல்லாமே யூஸ் பண்ணிட்டோம். அப்போ ஒன்னே ஒன்று தான் மிஸ்ஸிங், U5 மட்டும்தான் மிஸ்ஸிங், U5. அப்போ தேர் இஸ் அ 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும், எதுவுமே ரிப்பீட் ஆகக்கூடாது. therefore there is 1-to-1 மேப்பிங் இல்ல கரஸ்பாண்டன்ஸ், 1-to-1 மேப்பிங் பிட்வீன் கிராஃப் 1 அண்ட் கிராஃப் 2. ரெண்டுக்குமே 1-to-1 மேப்பிங் இருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணிட்டோம் இல்லைங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் போகணும். ஸோ அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ரெண்டாவது கிராஃபை நான் ஆல்டர் பண்ணிக்கிறேன். ஸோ கிராஃப் 2 மட்டும் ஆல்டர் பண்ணுறேன் சார். எப்படி சார் ஆல்டர் பண்ணுறேன்? நியூ நேம்ஸை வச்சு ஆல்டர் பண்ணுறேன். அப்போ கிராஃப் 2ல வரக்கூடிய U1க்கு பதிலாக V2ன்ற நேம் கொடுக்கணும். இப்போ U1 வரக்கூடிய இடத்துல V2ன்ற நேம் கொடுத்துருப்போம், U2 வரக்கூடிய இடத்துல V3 கொடுத்துருப்போம். அப்போ U2 வரக்கூடிய இடத்துல V3, U3 வரக்கூடிய இடத்துல V4, U3 இருக்கு, இதுக்கு பதிலாக V4. தென் U4 வரக்கூடிய இடத்துல V1, U4 வரக்கூடிய இடத்துல V1, U5 வரக்கூடிய இடத்துல V5. ஓகேங்களா? ஏன்னா G2 மட்டும்தான் ஆல்டர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ அதே கிராஃப் தான், லைட்டாக நான் ஆல்டர் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல V1, தென் இங்க V2, தென் V3, தென் V4, தென் V5. இப்போ நம்ம அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் பண்ணுவோம். அட்ஜசன்சி
மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் 2 கிராஃப் ஃபைண்ட் பண்ணணும். இது G1 எடுத்துக்கலாம், தென் G2. as it is நமக்கு வெர்டெக்ஸ் V1, V2, V3, V4, V5 கொடுத்துங்க. V1, V2, V3, V4 and V5. Similarly, V1, V2, V3, V4, V5. ரெண்டாவது மேட்ரிக்ஸ் அதுதான். 1, 2, 3, 4 and 5. Then V1, V2, V3, V4, V5. So இது கிராஃப் G1 கான adjacency matrix. இது கிராஃப் 2 கான adjacency matrix. ஸோ ரெண்டு கிராஃப்லையுமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் லூப்பே கிடையாது. அப்போ diagonal elements கண்டிப்பாக 0 தான். ஏன்னா there is no self loop. அப்போ கண்டிப்பாக ரெண்டு மேட்ரிக்ஸுக்கான diagonal value கம்பல்சரி 0. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட V1 பாருங்க. ஸோ V1 இங்கே இருக்கா சார்? V1 கனெக்ஷன் வித் 4 அண்டு 2 இருக்கு. ஸோ V1 4 கூட கனெக்ட் ஆகுது, 2 கூட கனெக்ட் ஆகுது. ரீமைனிங் எல்லாமே 0. இங்கே பாருங்க, V1 2 கூட கனெக்ட் ஆகுது, 4 கூட கனெக்ட் ஆகுது, 2 கூட கனெக்ட் ஆகுது, 4 கூட கனெக்ட் ஆகுது, ரீமைனிங் 0. இங்கே வாங்க, V2 1 கூட கனெக்ட் ஆகுது, 5 கூட கனெக்ட் ஆகுது, 3 கூட கனெக்ட் ஆகுது. 1, 3, 5, remaining 0. இங்கே V2 பாருங்க, V2 1 கூட கனெக்ட் ஆகுது, 5 கூட கனெக்ட் ஆகுது, 3 கூட கனெக்ட் ஆகுது. 1, 5, 3 கூட கனெக்ட் ஆகுது, remaining 0. V3க்கு வாங்க, 2 கூட கனெக்ட் ஆகுது, 4 கூட கனெக்ட் ஆகுது, 5. அப்போ 2, 4, 5, remaining 0. இங்கே பாருங்க 3, 2 கூட கனெக்ட் ஆகுது, 5 கூட கனெக்ட் ஆகுது, 4 கூட கனெக்ட் ஆகுது. இப்போ 2, 4, 5, remaining 0. V4 வாங்க, 1, 3 கூட 3 and 5. 1, 1, 3, 5. அப்போ 1, 3, 5, remaining 0. 4 பாருங்க, 1 கூட கனெக்ட் ஆகுது, 5 கூட கனெக்ட் ஆகுது, 3. அப்போ 1, 3, 5, remaining 0. V5 பாருங்க, 4, 2, 3. அப்போ 2, 3, 4, remaining 0. 5 பாருங்க, 2, 3, 4 கூட கனெக்ட் ஆகுது, 2, 3, 4, remaining 0. ரெண்டு மேட்ரிக்ஸ் பாருங்க எக்ஸாக்ட் சேமா இருக்கு, எக்ஸாக்ட் சேம். ஸோ therefore adjacency மேட்ரிக்ஸ் ஈக்குவல் இல்லைங்களா? adjacency matrix equal, therefore G1 and G2 are isomorphic to each other னு சொல்லிடலாம். isomorphic to each other. ஓகேங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸ் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.